الله 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 صلواتي على النبي مع سلامي الله 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 صلواتي على النبي مع سلام إنيالم வல்லோனே ஏகாந்த நாதா தன்னை அறியும் தவத்தை தந்தருள்வாய் நீ அல்லாஹ் அல்லாஹ் صلواتي على النبي مع எந்தன் இருளை நூறாக்கி உன்னில் ஷூதை பந்தம்போலே பத்திப்பாய் فافتح مرادي الله الله صلواتي على النبي مع سلامي حقي خلق الحق காணாத வாழ்நாள் தூக்கமாமின் பகல் نقيني في الحال الله الله السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين முதலிலே இந்த இடத்திலே நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அது சங்கைக்குரிய உஸ்தாத் நாயகம் அப்துல் ஜவாத் வலியுல்லா அவர்களையும் அவர்களுடைய அருந்தவ புதல்வர் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்களையும் முன்னிறுத்தியவனாக உங்கள் மத்தியிலே இன்று ஹுத்பா பிரசங்கத்திலே நிகழ்த்தப்பட்ட அறிவு கலிமாவுடைய அறிவின் அவசியம் பற்றி சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த உபதேசத்தை வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் பயன் தர வேண்டும் என்று நான் முதலிலே அவனிடத்திலே பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நாங்கள் உலகிலே பரவலாக அதிலும் விசேடமாக உலமாக்கள் மத்தியிலே நாங்கள் கவனிக்கின்ற போது
இல்மு என்பது, ஞானம் என்பது அதிகமானவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால் பொதுவாக கல்வி என்று நினைக்கிறார்கள். ஞானம் என்றால் கல்வி. எத்தனையோ பாடல்களிலே பாடுகிறார்கள், ஞானம் என்று பாடுகிறார்கள். அதனுடைய மொழி என்ன, அதனுடைய பெயர் என்ன என்று கேட்டால் கல்வி என்று சொல்கிறார்கள். சரி, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஞானம் என்றால் சூஃபியாக்களுடைய ஆரிபீன்களுடைய சொல்லை நாங்கள் பார்க்கின்ற போது அது இலௌகீக கல்வி அல்ல. இது மொத்தமான பேச்சு. இலௌகீக கல்விக்கு ஞானம் என்று சொல்ல முடியாது. அடுத்ததாக மார்க்க கல்வி, அதிலும் தஃப்சீருடைய கலையோ ஹதீஸுடைய கலையோ அல்லது வேறு அரபி இலக்கண கலையோ இலக்கிய கலையோ எதுக்கும் ஞானம் என்று சொல்ல முடியாது. அது கல்வி. ஞானம் என்றால் என்ன? எப்படி யார் விளக்கம் சொன்னாலும் ஞானம் என்றால் அது மாரிஃபத்துல்லாஹ், இறை கல்வியை மாத்திரம்தான் ஞானம் என்பது குறிக்குமே தவிர ஏனைய கல்விகளை குறிக்காது. அதனால்தான் சூஃபியாக்களுடைய இந்த வழியிலே வந்த பெரியார்கள், ஞானவான்கள், மேதைகள் எல்லாம் இந்த மாரிஃபாவுடைய கல்விக்கு ஞான கல்வி, மெய்ஞான கல்வி என்று அன்றே பெயரிட்டார்கள். ஆனால் இன்று அது நேர்மாற்றமாக மக்கள் மத்தியிலே சொல்லப்படுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே இருக்கின்ற நேரத்திலே, அந்த தவநிலையிலே அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்ததுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஹிரா குகை என்பது மக்காவிலே உள்ள ஒரு மலை. அதிலே அந்த காலத்திலே உள்ள ஞானிகள் சென்று தவம் இருப்பது வழக்கம். அப்துல் முத்தலிப் அவர்கள் கூட அந்த ஹிரா என்ற அந்த குகைக்கு சென்று பல மாதங்கள் தவம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அக்கால அரபிகளும் சென்று அந்த குகையிலே தவம் இருப்பது வழக்கம். அதன் அடிப்படையிலேதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிரா குகைக்கு சென்று தவம் இருந்தார்கள். அந்த குகை நம்மிலே போய் பார்த்தவர்கள், உள்ளே சென்று பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், அரிது. வெளியிலே நின்று பார்த்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த அமைப்பே, வெளியிலே இருந்து பார்ப்பதற்கு அந்த அமைப்பே மிக பயங்கரமாக இருக்கிறது தற்காலத்தில். அக்காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்பது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்று வந்து முதலிலே அபு குபைஸ் என்ற மலையில் ஏறித்தான் அதை சொன்னார்கள். நாம் அதை பற்றி அறிந்திருக்கிறோம். அபு குபைஸ் என்ற மலைதான் முதலிலே உலகத்திலே படைக்கப்பட்ட மலை. அந்த மலையிலே ஏறி நின்ற நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள், மக்களே, இந்த மலையின் பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு கோஷ்டி தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னால் என்னுடைய சொல்லை நம்புவீர்களா? ஆம் முஹம்மதே, உங்களுடைய சொல்லை நான் நம்புவோம். ஏன்? நீங்கள் அஸ்ஸாதிக், உண்மையாளராக இருக்கிறீர்கள். நீங்கள் பொய் சொன்னதை நாங்கள் அறியவில்லை, அதனால் உங்களுடைய சொல்லை நம்புகிறோம். நீங்கள் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீர்கள்.
நம்பிக்கை துரோகம் செய்தது கிடையாது, அதனால் நம்புகிறோம் என்றார்கள் அந்த மக்கள். அப்போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். எந்த நாவினால் உண்மையாளர் என்று சொன்னார்களோ, எந்த நாவினால் நம்பிக்கைக்குடையவர்கள் என்று சொன்னார்களோ, அவர்கள் கீழே கிடந்த கற்களை எடுத்து நபியுல்லாஹ்வின் பால் எறிந்தார்கள். அலிஹாதா தஅவ்தனா யா முஹம்மத், முஹம்மதே இதற்காகத்தானா எங்களை அழைத்தாய் என்று கேட்டார்கள். சகோதரர்களே, இதை சொல்லிய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல்லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்ற இறை வசனத்தை ஓதினார்கள். அவனே முந்தியவன், அவனே பிந்தியவன், அவனே வெளியானவன், அவனே உள்ளானவன், அவனை கொண்டே சகல வஸ்துவும் அறியப்பட்டிருக்கிறது. இதையும் ஓதிவிட்டு ஒரு பொன்மொழியும் சொன்னார்கள், லவ் ததல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்தி சுஃப்லா லஹபத அலல்லாஹ். நீங்கள் ஒரு கயிற்றை பிடித்து அதை கீழே தொங்கவிட்டால் அது அல்லாஹ்விலே விழுகிறது என்று சொல்லிவிட்டு அந்த மக்கள் தூற்றிக் கொண்டிருந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையை விட்டு இறங்கி சென்று விட்டார்கள். அந்த மக்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன் இன்ன ஹாதா லஷைஉன் உஜா. இந்த முஹம்மத் நாங்கள் வணங்குகின்ற கடவுள்களை எல்லாம் ஒரு கடவுள் என்றா சொல்கிறார். இது ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு சென்றார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எல்லோரும் சொல்கிறோம், நாங்களும் சொல்கிறோம், முஸ்லிம்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இதனுடைய பொருளை ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை சொல்கின்ற நேரத்தில் எந்த யதார்த்தத்தை வைத்து சொன்னார்களோ அதை அறிந்து சொல்கின்றார்களா? அதை அறிந்து சொல்லவில்லை. என்ன பொருள் கொள்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. இதுதான் அவர்கள் அதிகமான மக்கள் சொல்கின்ற பொருள். அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் தான், ஆனால் கலிமாவுடைய பொருள் அது அல்ல. இதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் மஅபூது பிஹக்கின், அவன்தான் வணங்கப்படக்கூடியவன், அதில் சந்தேகமில்லை. அவனைத்தான் வணங்க வேண்டும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அது பொருள் அல்ல. எப்படி நீங்க சொல்லுவீங்க என்று எங்களுடைய மனதிலே கேள்வி எழுந்தால் அதற்கு நான் ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அதை சிந்தனையுடன் நோக்க வேண்டும். நோக்கினால் ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவுக்கு என்ன பொருளை வைத்து சொன்னார்கள், அதன் பின்னால் ஓதிய வசனத்தில் என்ன கருத்தை கொண்டு அந்த வசனம் சொல்கிறது, அதன் பின்னால் அவர்கள் கூறிய பொன்மொழி எதை காட்டுகிறது என்ற தத்துவத்தை விளங்கிக் கொள்ள முடியும். கலிமாங்கிறது எது, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது எது? அல் குர்ஆனிலே உள்ள ஒரு வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை திடமாக அறிந்து கொள் அல்லாஹ் சொல்கிறான். சும்மா வாயில வந்த மாதிரி சொல்றதில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்னு மட்டும் சொல்றதில்லை. இஅலம், ஏவல் வினை சொல், திடமாக அறிந்து கொள் என்று சொல்கிறான். திடமாக என்றால் எப்படி? இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன்.
இல்முல் யகீன் என்ற அந்த அறிவின் அடிப்படையும் அல்ல, அது போலியானது. ஐனுல் யகீன் என்ற அந்த அடிப்படையும் அல்ல, அதுவும் போலியானது. ஹக்குல் யகீன் இதுதான் யதார்த்தமானது. நேரடியாக அறிந்து அதை சுவைத்து சொல்வதுதான் ஹக்குல் யகீன். இந்த ஹக்குல் யகீனின் படி சொல் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்ல 2 வகையான வசனங்கள் இருக்கின்றன. ஒன்று முஹக்கம், மற்றது முத்தஷாபி. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஹக்கம் என்றால் என்ன? எந்த விதமான வலிந்துரையும் வைத்து சொல்ல முடியாது. முத்தஷாபி என்றால் என்ன? வலிந்துரை வைத்துத்தான் சொல்ல முடியும். இப்படி 2 வசனம் இருக்கு குர்ஆன்ல. எல்லாம் ஒரே வசனம் என்று நாம இருக்க கூடாது. ஒன்று என்ன? வலிந்துரை வைத்து சொல்ல முடியாதது, மற்றது வலிந்துரை வைத்து சொல்லக்கூடியது. வலிந்துரை வைக்காம அதுக்கு சொல்ல இயலாது, வலிந்துரை வச்சுதான் ஆகணும். முஹக்கம் என்றால் வலிந்துரை வைக்காமல் சொல்ல வேண்டும். எப்படி? உதாரணம், வலிந்துரை என்றா என்ன நீங்க விளங்கிக் கொள்ளணும். வலிந்துரை என்றா என்ன? தஹ்வீல் என்று சொல்லுவாங்க அரபில, வலிந்துரை என்று தமிழ்ல. வலிந்துரை என்றால் என்ன? உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். ஷரித்து என்று நான் சொல்கிறேன் அரபு மொழியிலே. ஷரித்து என்றால் என்ன? குடித்தேன். குடித்தேன் என்று நான் சொல்கிறேன் தமிழ் மொழியிலே. பொதுவாக குடித்தேன் என்றால், இந்த குடித்தேன் என்ற இந்த சொல்லுக்கு வலிந்துரை வைத்து விளங்க முடியுமா? வலிந்துரை வைக்காமல் விளங்க முடியுமா? குடித்தேன் விளங்குது. என்ன குடித்தாரு? சேபத்து குடித்தாரா? டீ குடித்தாரா? பேரி குடித்தாரா? ஜூஸ் குடித்தாரா? என்ன என்று விளங்கல. குடித்தேன் என்று சொல்கிறார். அப்ப என்ன குடித்தார் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு வலிந்துரை வைத்து இவர் என்ன குடித்திருப்பார் என்று சொல்ல வேண்டும். குடித்திருக்கிறார், என்ன குடித்திருக்கிறார் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்று அவரிடத்தில் கேட்கணும், அல்லது ஒரு வலிந்துரை வைக்கணும். இன்னொரு வசனம் சொல்ற பாருங்க, ஷரித்துல் ஹலீப், டீ குடித்தேன். இதுக்கு வலிந்துரை வைத்து விளங்க முடியுமா? என்ன குடித்தார் என்பதற்கு வைக்கணுமா வலிந்துரை? தேவையில்லை. ஏன்? அது தெளிவாகவே விளங்குகிறது. டீ குடித்தேன் என்று சொல்கிறார், இவர் டீ குடித்திருக்கிறார். அப்ப இதுக்கு வலிந்துரை ஒன்று வைத்துத்தான் விளங்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. குடித்தேன் என்று சொன்னார், இவர் என்ன குடித்திருப்பார், அதற்கு ஒரு வலிந்துரையை வைத்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் வலிந்துரை என்பது. முஹக்கம் என்றால் அரபு மொழியிலே குர்ஆனிலே வலிந்துரை வைக்காமல் விளங்க வேண்டும். எதை போல சொல்லுடனே விளங்கணும். சுணங்கிடாது, சிந்திக்கப்படாது. சிந்திச்சுதான் விளக்கம் சொல்லணும் என்ற நிலைமை இருக்கப்படாது. அல்லாஹ் முஹக்கம். சொன்ன உடனே விளங்கணும். நான் டீ குடித்தேன் என்பது சொன்னதும் உங்களுக்கு விளங்கியது போல முஹக்கமான வசனம் அப்படித்தான் இருக்க வேண்டும். சொன்ன உடனே விளங்கணும். முத்தஷாபிஹா என்றால் என்ன? சொன்ன உடனே விளங்காது, கொஞ்சம் லேட் ஆயித்தான் என்ன செய்யணும், பொருள் வச்சு பார்க்கணும். எப்படி? சையதுனா அபீ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், "குல்து பஹ்ரன் வல் அன்பியாஉ பிசாஹிலிஹி." குல்து பஹ்ரன் என்ன சொல்கிறார்கள்? நான் கடலில் மூழ்கினேன். வல் அன்பியாஉ பிசாஹிலிஹி, நபிமார்கள் கரையிலே நின்று கொண்டிருந்தார்கள். எப்படி? என்ன சொல்கிறார்கள்? கடலிலே நான் மூழ்கினேன், நபிமார்கள் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் ஞானம் என்ற கடலிலே மூழ்கினேன், நபிமார்கள் கரையிலே நிற்கிறார்கள். இதை ஏற்றுக்கலாமா? இது விலாயத்துக்கு மாற்றமான பேச்சு, நுபுவத்துக்கு மாற்றமான பேச்சு.
ஒரு வலியை விட ஒரு நபி உயர்ந்தவராகத்தான் இருப்பார். அவர் ஞானம் அதிகமாக குடித்தவராகத்தான் இருப்பார். அபீ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? ஞானம் என்ற கடலில் நான் மூழ்கினேன், நபிமார்கள் கரையிலே நிற்கிறார்கள். அப்ப நுபுவத்துக்கு மாற்றமான பேச்சு. நபிமாரை விட வலியுல்லாஹ் மேன்மையானவர் என்று காட்டுவது போல் தோன்றுகிறது. அப்ப இதை பிடிப்பாங்க. இது பிழையான பேச்சு. அப்ப சரியான பேச்சாகத்தான் இருக்கணும். ஏன் ஒரு வலியுல்லாஹ் தான் பேசுகிறாங்க, பிழையா பேச மாட்டாங்க. அப்ப என்ன விளக்கம்? எப்படி நாங்க ஒரு வழிந்துரையில வைக்கணும். எப்படி வைக்கணும்? நபிமார்களும் அந்த வலியுல்லாவும் ஞான கடலிலே மூழ்கினார்கள். அந்த வலியுல்லாஹ் மூழ்கி எழுந்து பார்த்தார்கள், நபிமார்கள் மறுக்கரையிலே நிற்கிறார்கள். இப்ப குலையாகுமா? இப்ப குலையாகாது. ஏன்? அந்த வசனத்தை பார்க்கும் போது ஞானம் என்ற கடலிலே மூழ்கினேன், நபிமார்கள் கரையிலே இருக்கிறார்கள். அப்ப நபிமார்கள் ஞானத்திலே மூழ்கல்ல ஒரு கருத்தொன்று வந்துடும். ஒரு வழிந்துரை ஒன்று வைக்கின்ற நேரத்திலே எப்படி விளங்கும்? நபிமார்களும் நானும் மூழ்கினேன், நான் மூழ்கி பார்த்த போது நபிமார்கள் மறுக்கரையிலே நிற்கிறார்கள். அவன் கரையா பேச்சான். அப்ப பிழை வராது. இதுதான் பெரியார்களுடைய சொல்லுக்கு வழிந்துரை வைக்க வேண்டிய அமைப்பு. இதே போல் குர்ஆனிலே நிறைய இருக்கிறது. வழிந்துரை வைக்காமல் சொல்வதற்கு முஹக்கமான வசனம் என்று சொல்வார்கள். வழிந்துரை வைத்து விளங்குவதற்கு முத்தஷாபிஹத்தான வசனம் என்று சொல்வார்கள். இதை நாங்க முதலில் விளங்கிக் கொள்ளணும். இதை விளங்கினாத்தான் மற்றது விளங்கும். இதே போல ஹதீஸ்ல இன்னைக்கு நிறைய. எப்படி? ஒரு ஹதீஸ நான் சொல்றேன். குல்லு பித்அத்தின் வலாலா வ குல்லு வலாலத்தின் ஃபின்னார். குர்ஆனை எடுக்கணும், நாங்க ஹதீஸையும் எடுக்கணும். இது என்ன ஹதீஸ்? குல்லு பித்அத்தின் வலாலா புகாரியில வருது. ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திலே என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பித்அத் என்ன? நபியுல்லாஹ் செய்யாதது, நபியுல்லாஹ்வுடைய காலத்திலே அவர்கள் செய்யாதது, அங்கீகரிக்காதது, அவருடைய காலத்தின் பின்னால் செய்யப்பட்டது. இதெல்லாம் என்ன? பித்அத். அவ எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? குல்லு பித்அத்தின் வலாலா, ஒவ்வொரு வழி பித்அத்தும் வழிகேடு. வகுல்லு வலாலத்தின் பின்னார், வழிகேடெல்லாம் நரகத்திலே என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? தனக்கு பின்னால் செய்யப்பட்ட தான் அங்கீகரிக்காத அத்தனையும் பித்அத் என்றும் அது வழிகேடு என்றும் சொல்கிறார்கள். வஹாபிகள் இந்த ஹதீஸை புடிச்சிட்டு இருக்காங்க. புடிச்சு என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, எல்லா பித்அத்தும் வழிகேடு, வழிகேடு எல்லாம் நரகத்திலே ஏற்படும். அப்ப நீங்க என்ன மற்ற வேலையில் பார்க்கிற, மீலாது கொண்டாடுற, குர்ஆன் ஓதுற, அவுலியாக்களை இது பண்ற, இதெல்லாம் என்ன வேலைன்னு கேட்காங்க. அப்ப முடக்க எங்களுக்கு தெரியலன்னா சரிதான் நீங்க சொல்றது ரெண்டு தலையாட்டிட்டா நாங்க போகணும். தலையாட்டி மஸ்தான்களாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். ஞானம் எங்களுக்கு தெரியவில்லையானால் அப்ப என்ன கருத்து? இந்த ஹதீஸுடைய வழியமைப்பு, வழிகேடெல்லாம் பித்அத்தெல்லாம் வழிகேடு என்று நாங்கள் வைத்துக் கொண்டால் ரசூலுல்லாஹ்வுடைய செஞ்ச காரியங்களும் சஹாபாக்கள் செய்த காரியங்களையும் நாங்கள் நிராகரிக்க வேண்டி வரும். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தின் முன்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? தராவீஹ் தொழுகையை ஜமாஅத்தாக ஏற்படுத்தி வைத்தார்கள். ஏற்படுத்தி வைத்துவிட்டு மறுநாள் பள்ளியின் வந்து பார்க்கிறார்கள், ஜமாஅத்தாக தொழுகிறார்கள். அதை பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள்? நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இது நல்ல பித்அத்தாக ஆகிவிட்டது என்று சொல்றாங்க. அவங்க பித்அத்தை செஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸின்படி, அந்த ஹதீஸுக்கு முரணான
ஒன்றை செய்து விட்டார்கள். அப்ப இது சரியா பிழையா? இது அந்த ஹதீஸுக்கு பிழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தின் பின்பு குர்ஆனை ஒன்று சேர்த்து முஸ்ஹப் வடிவமாக்கினார்கள். இப்ப எங்களுடைய குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கல, அவங்க அனுமதியும் கொடுக்கல. சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக், உமர் கத்தாப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் ஒன்றிணைந்து குர்ஆனை நூல் வடிவாக எடுத்தார்கள். இது பிழையா சரியா? அந்த ஹதீஸின் படி இது பிழை. ஏன் பித்அத்தெல்லாம் வழிகேடு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்க இந்த குலஃபாஉர் ராஷிதீன்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்தது பிழை. நாங்க போறோம், மக்காவை போய் பார்க்கணும். மக்காமே இப்ராஹிம் இருக்கு. மக்காமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பாதம் இருக்கிற இடம். அது எங்க இருக்கு? காபாவுக்கு பக்கத்தில் இருக்க தள்ளி இருக்கியா? தள்ளி காபா அங்கே இல்ல, இது எங்கே தள்ளி இருக்கு, பின்னுக்கு தள்ளி இருக்கு. அது என்னது? ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபாவை கட்டிய அந்த பாதம் பதிஞ்சிருக்காது. காபா அங்க இருக்குன்னா இங்க பாதம் வச்சா இங்க நின்று எப்படி அங்க கட்டுறேன்? ஒரு சூழல் நின்று காபா கட்டலாமா? காபா கட்டுறதுக்கு அவர் நின்ற கல்லு எங்க இருக்கணும்? இப்படி காபா இருந்தா தான் இப்படி இருக்கணும். அந்த கல்லு பக்கத்தில் இருந்தா தான் ஏறி நின்று காபா கட்டலாம். இது எவ்வளவு சூரத்துல காபா இருக்கு, இங்க மக்காம் இருக்கு. அப்ப எப்படி வந்துச்சு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் தவாப் செய்வது சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அது தள்ளி வச்சாங்க. இது பித்அத்தா இல்லையா? இது பித்அத். இதே போன்று இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. அப்ப இவைகளெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸின் படி பிழையானவைகளாக கருதப்படும். பிழையாக கருதலாமா? சஹாபாக்கள் ரவியிலே கருத முடியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த ஹதீஸை பார்க்க வேண்டும். எப்படி அந்த ஹதீஸ்? குல்லு பித்அத்தின் ضلالة وكل ضلالة في النار. பித்அத்தெல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திலே என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன செய்யணும்? இந்த ஹதீஸிலே ஏதாவது மயக்கம் இருக்கான்னு பார்க்கணும். இமாம்கள் பார்த்தார்கள், ஆம் இது முத்தஷாபிஹத்தான ஹதீஸ் என்று உணர்ந்தார்கள். வலிந்துரை வைத்து விளங்க வேண்டிய ஹதீஸ் என்று உணர்ந்தார்கள் இமாம்கள். எப்படி வலிந்துரை வைக்கலாம்? குல்லு பித்அத்தின் ஸய்யிஅத்தின். அந்த பித்அத்தின் பக்கத்தில் ஸய்யிஅத்தின் ஒன்று வச்சுக்கொள்ளணும். அதுக்கு சிவத்து. எப்படியான சிவத்து? குல்லு பித்அத்தின் ஸய்யிஅத்தின். கெட்ட ஒவ்வொரு பித்அத்தும் வலாலா, வழிகேடு. பித்அத்திலே ரெண்டு வகை இருக்கு. பித்அத் ஹஸனா, பித்அத் ஸய்யிஆ. இது மொத்தமா தான் சொல்லிருக்காங்க ரசூலுல்லாஹ். மொத்தமா சொன்னதனாடி நாங்க எப்படி விளங்கணும்? குல்லு பித்அத்தின்ங்கறத ஸய்யிஅத்தின், கெட்ட ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திலே. அதேபடி வலிந்துரை வைக்கின்ற நேரத்திலே அந்த ஹதீஸுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். சஹாபாக்கள் செய்த வேலைகளும் சரி என்று எங்களால் கண்டுகொள்ள முடியும். இதுதான் வலிந்துரை. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எப்படியான வசனம்? முத்தஷாபிஹத்தான வசனம் அல்ல, முஹக்கமான வசனம், வலிந்துரை வைக்காமல் விளங்கக்கூடிய வசனம். والأصل في المستثنى أن يكون من جنس المستثنى منه. இது இலக்கணம் படித்தவர்களுக்கு தான் சரியாக விளங்கும். நாம் அதை தமிழில் தான் சொல்ல முடியும். லா இல்லை, இலாஹ தெய்வம், இல்லா தவிர அல்லாஹ், அல்லாஹ் தவிர தெய்வம் இல்லை. இதைத்தான் சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தவிர தெய்வம் இல்லை.
அப்ப என்ன கருத்து? எப்படி நாங்க கருத்தை எப்படி விளங்கினாத? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று நான் கருத்து வச்சுட்டா, அப்படி வைக்கிறதே கலிமாவுக்கு பிழை. ஏன் முகமான வசனத்துக்கு வலிந்திர வைக்க முடியாது. அது முகமான வசனம், வலிந்திர வைக்க முடியாது. அப்படி வலிந்திர வைத்தால் என்ன நடக்கும்? வணக்கத்திற்கு தகுதி இல்லாத நாயன்களும் இருக்கின்றார்கள் என்ற முடிவு வந்துடும். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். என்றால் வணக்கத்திற்கு தகுதி இல்லாத நாயன்களும் இருக்கிறார்கள். எத்தனையோ நாயன்கள் இருக்கிறார்கள், வணக்கத்துக்கு தகுதி இல்லாத நாயன்கள் என்ற கருத்தும் அங்கே வந்துவிடும். அப்ப என்ன? அல்லாஹ் தவிர தெய்வம் இல்லை என்றால் என்ன? அல்லாஹ் தான் இருக்கிறான். லா என்பது பாருங்க, எடுத்தோன்னு என்ன வருது? லா கலிமா லாண்டு ஆரம்பிக்குது. லாண்டா என்ன? இல்லை. இருக்கிறத எப்படி இல்லை என்று சொல்ற? ஒரு மார்க்கத்துடைய மூல வார்த்தையாக வருவது தவறான கருத்தை தர முடியாது. உலகமே இருக்கிறது, எங்கள் பார்வைக்கு இருக்கிறது, எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? லா இல்லை. எப்படி என்ன இருக்க? லா இல்லை. அப்ப இருக்கிறதே அதென்ன என்ற ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு என்ன விட? இல்லப்பா, அல்லாஹ் இருக்க, உலகம் அல்ல, எதுவும் அல்ல. லா இல்லை. மனிதர்களே, நீங்கள் இருப்பதாக நினைக்கிறீர்கள், தெய்வம் ஒன்று இருப்பதாக நினைக்கிறீர்கள், அல்லாஹ் அல்லாத தெய்வம் இருப்பதாக நினைக்கிறீர்கள், உலகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. லா இல்லை. அப்ப இருக்கிறது என்ன? இல்லவா, அல்லாஹ் தான் இருக்கிறான். எப்படி அதுக்கு விளக்கம் சொல்லலாம் சகோதரர்களே? புத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த அரபு மொழியிலான அல்லாஹ் சொன்ன அந்த தத்துவத்துக்கு விளக்கம் சரியான சொல்லொன்று உலகத்தில் இல்லை. விளங்கப்படுத்துறதுக்காண்டி தமிழ்ல ஒரு உதாரணத்தை எடுக்கலாம். நாங்க எப்படி எடுக்கலாம்? நாங்க கொழும்புல நிக்கம் என்று வச்சுக்கொள்வோம். கொழும்புல நிக்கம் ஒரு வசனம் ஒன்று சொல்கிறார். ஒரு ஆள் வந்து இலங்கை தவிர கொழும்பு இல்லை என்று சொன்னார். லா இலாஹ இல்லா அல்லாஹ், இலங்கை தவிர கொழும்பு இல்லை. அப்படி எடுக்கல அரபு மொழிக்கு. இருந்தாலும் உதாரணம் என்று விளங்குறதுக்கான எடுத்து பார்ப்போம். இலங்கை தவிர கொழும்பு இல்லை. என்ன என்ன விளங்குறீங்க? இந்த உதாரணத்திலே நாங்கள் என்னை விளங்குகிறோம்? கொழும்பு இல்லை, தெய்வம் இல்லை, கொழும்பு இல்லை. இங்க கொழும்பு எங்க? கொழும்பு அப்ப என்ன இருக்கு? இலங்கை. சரி, கொழும்பு விடுங்களேன். காத்தான்குடி, இலங்கை தவிர காத்தான்குடி இல்லை. என்ன சரியா? இலங்கை தவிர காத்தான்குடி இல்லை. எப்படி சரியாகும்? நாங்க எங்க இருக்கோம்? காத்தான்குடியில் இருக்கமா, இலங்கையில் இருக்கமா? காத்தான்குடியா இருக்கும். எப்படி நீங்க காத்தான்குடியில் இருக்கணும்னு சொல்லுவீங்க? ஊரொன்று நீக்கி காத்தான்குடி, அந்த காத்தான்குடியில் நாங்க நிக்கணும். இலங்கையில் இருக்க எப்படி சொல்லுவீங்க நீங்க? அப்ப காத்தான்குடி என்பது என்ன? பெயர். புத்திக்கும் அறிவுக்கும் பார்வைக்கும் தான் காத்தான்குடி என்பது இருக்கிறது, கொழும்பு என்பது இருக்கிறது. எந்த பூமியில காதலிக்கு, எந்த பூமியில காதலிக்கு புத்திக்கும் அறிவுக்கும் பார்வைக்கும் தான் காத்தான்குடி இருக்கிறதே தவிர காத்தான்குடிய காட்டேனுமா?
எங்களால் காட்ட முடியுமா? இதுதான் காத்தான்குடி என்று அறிவும் புத்தியும் பேத புத்தி தான் சொல்கிறது, பார்வைதான் சொல்கிறது காத்தான்குடி ஒன்று இருக்கின்றது என்று. இல்லப்பா, இலங்கை தான் இருக்கிறது. நான் இந்த ஊரில் நின்றாலும் என்னுடைய பாதம் இலங்கை மண்ணில் தான் படுகிறது. உலகத்தை உலகம் தவிர இலங்கை இல்லை. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். உலகம் தவிர இலங்கை இல்லை. இலங்கையில நான் நிற்கிறேன்டா, இலங்கை எந்திரியே, உலகம் தான் இருக்கிறது, உலகத்தில் தான் நான் இருக்கிறேன். அப்ப என்ன கருத்து? உலகத்தை தவிர இல்லை, அல்லாஹ் தவிர உலகம் இல்லை. உலகத்தில் நாம் நின்றாலும் எங்கே நிற்கிறேன்? அல்லாஹ்வில் தான் நான் நிற்கிறேன். அப்ப இந்த விக்கிரகம் என்பதும் உலகம் என்பதும் ஏனைய பொருட்களும் நமது அறிவுக்கும் பார்வைக்கும் தான் இருக்கின்றதே ஒழிய யதார்த்தத்திலே கிடையாது. எல்லாம் மாயை. அவன் தான் இந்த மாயையுடைய தோற்றத்திலே தோற்றுவித்து எங்களை பரீட்சை செய்து பார்க்கின்றான். இவன் எப்படி என்னை விளங்கிக் கொள்கின்றான், எப்படி அல்லாஹ்வை பற்றி என்னை பற்றி இவன் விளங்கி இருக்கிறான் என்பதை அதாவது அல்லாஹு தஆலா பரீட்சை செய்து பார்க்கிறான். கண்ண மூடுங்க தம்பி, கண்ண மூடு. இல்ல என்ன உனக்கு தெரியுது? ஒன்னும் தெரியுது இல்லை. எங்கே மறைந்து விட்டது? காட்சி மறைந்து விட்டது. காது செவிடு, சத்தம் கேட்குமா? கண் குருடு, காது செவிடு. அப்ப காது சத்தமும் இல்லை. நாவு உரைச்சி போயிட்டு ஏதாவது விளங்கு ருசியா இருக்குமா? ஒண்ணுமில்லை. கை மரத்து போயிட்டு உசுப்பேருமா? ஏதாவது உணர்ச்சி ஏற்படுகின்றதா? கால் உரைத்து விட்டது, ஏதாவது உணர்வு இருக்குமா? இல்லை. பொய், பொய் இல்லை. இல்லாத வஸ்து உண்மையிலே இருக்கின்ற வஸ்து எது? இருக்கின்ற வஸ்து அல்லாஹ்வுடைய ذاتை அன்றி இன்னொன்று இல்லை. அப்ப இந்த தத்துவத்தை தான் நபிமார்கள் மூலம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த உலகத்திலே எத்தி வைக்கிறான். மனிதன் நினைக்கிறான் நான் இருக்கிறேன், உலகம் இருக்கிறது என்று மனிதன் நினைத்து பெரும் ஷிர்க்கிலே வீழ்ந்து கிடக்கிறான். இந்த ஷிர்க்கை அறுத்தறிய வேண்டும். நான் தான் பிரபஞ்சமாக இருக்கிறேன் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலம் இந்த தத்துவத்தை உலகத்திற்கு சொல்ல வைத்தார். அதை நம்பியவர்கள் தான் மோமியங்கள். அல்லாஹ்வை நம்பியவர்கள். என்னத்தில் நம்புற? அவன் தான் இருக்கிறான், அவன் அன்று இன்னொன்று இல்லை என்பதை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வசனம் எங்களுக்கு அறிவிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வ முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க மந்திரியா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோம். வா ஒன்று வருதா? இன்னும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்னும் ஒன்று வருதா? கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற எழுவாய் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பயனில்லை. அல்லாஹு முஹம்மதுன், அல்லாஹு அல்லாஹ்வாகிறவன் அவன் தான் சர்வ பிரபஞ்சமாகவும் வெளியாகி இருக்கிறான் என்பதை உணர்த்துவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அந்த உணர்த்துகின்ற வசனம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இஸ்லாத்தில் தான் இருக்கிறதே ஒழிய வேறு மதங்களிலே கிடையாது. முன்னர் இருந்தது, இன்ஜீல் வேதத்திலே இருந்தது, தௌராத் வேதத்திலே இருந்தது, ஜபூர் வேதத்திலே இருந்தது. ஆனால் இன்று அவைகள் இல்லை. இருக்கின்ற வேதம் எது? அல் குர்ஆன் ஒன்று மட்டும்தான் இந்த தத்துவத்தை இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல்லாத எதுவும் இல்லை.
இந்த கருத்தைப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன உடனேதான் அவனுடைய கோபம் வந்துச்சு. நின்றாங்களுக்கு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வானத்தை படைத்தவன் யார் என்று கேளுங்கள் முஹம்மதே. அல்லாஹ் தான் சொல்லுவாங்க இவங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலைன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். நபியே நீங்கள் கேளுங்கள், பூமியையும் வானத்தையும் படைத்தவன் யார் என்று கேளுங்கள். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இந்த காவிர்கள் எப்படி நம்பி இருந்தாங்க? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் ஒருவன் வானத்திலே இருக்கிறான் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். லயகூலுன் அல்லாஹ் வலைன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா. மழையை இறக்குவன் யார் என்று கேளுங்கள், அந்த மழையை கொண்டு பூமியை உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். குர்ஆனிலே சொல்கிறான், நபியுல்லாஹ் கேட்டார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள் அந்த காவிர்கள். அப்படியானால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்று அவர்கள் நம்பித்தான் இருந்தார்கள். நபியுல்லாஹ் என்ன கருத்தின்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள்? நாங்கள் இப்போது கூறிய அவன் அல்லாத ஒன்றுமில்லை என்ற கருத்தை சொன்னதும் தான் அவர்களுக்கு கோபம் வந்தது. மண்ணை அள்ளி எறிந்தார்கள். இந்த எறிகிறார்களே, நோட்ஸ் அடிக்கிறான், பச்சை சிறுக்கன்னு சொல்றார். இது அப்படி ஒரு கருத்தொண்டு இஸ்லாத்திலே இல்லைன்னு சொல்கிறார். ஆர்வீங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பொய் என்று சொல்கிறார். ஷேகுல் அக்பரை இழிவுபடுத்துகின்றார், ஏசுகின்றார். எதனால்? அந்த அபூ ஜஹிலுடைய வாரிசுகள் கியாம நாள் வரையும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஞானம் விளங்காது, மெய்ஞான தத்துவம் புரியாது, கலிமாவுடைய தத்துவம் விளங்காது. விளங்காத காரணத்தினால் அன்று சொன்னது போல் இன்றும் சொல்கிறார்கள். அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கருத்தின்படி சொன்னார்கள்? அல்லாஹ் அல்லாத தெய்வம் இல்லை, அல்லாஹ்வை அன்று இன்னொன்று இல்லை. அந்த கருத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அதை சொல்லிவிட்டு எப்படி சொல்றாங்க? அந்த மக்களை நோக்கி, ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல்லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹுவ அவனே, அல்ல அந்த ராத்தே, அல் அவ்வலு அதுதான் ஆரம்பமானது, வல் ஆகிர் அதுதான் இறுதியிலும் இருக்கும், வல்லாஹிரு அதுதான் வெளியாகி இருக்கிறது. வெளியான என்ன? பகிரங்கமாக இருக்கிறது. வல் பாத்தினு அதுதான் உள்ளாகி இருக்கிறது. வஹுவ அதுதான் பிகுல்லி ஷைஇன் சகல வஸ்துக்களை கொண்டும் அலீம் ஐ மஅலூம் அறியப்பட்டதாக இருக்கிறது. இந்த அலீமுக்கு ஃபைல் என்கிற வஸன் கொடுத்தால் என்ன மஃஊலுடைய கருத்து ஏற்படும் என்று சொல்கிறார்கள் அப்துல் வஹாப் ஷரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப பாருங்க, இந்த நாலு தான் இருக்கு பிரபஞ்சத்திலே. அல்லாஹ்வுடைய கல்வி எப்படியான கல்வி? அவ்வல் அவன் முந்தியவன், ஆகிர் பிந்தியவன், லாஹிர் வெளியானவன், பாத்தின் உள்ளானவன், வஹுவ அவனே பிகுல்லி ஷைஇன் மேலே கூறப்பட்ட இந்த நான்கை கொண்டும் அலீமுன் அறியப்பட்டவனாக இருக்கும், மாலூமாக இருக்கும். அப்ப இதையும் ஓதி காட்டுறாங்க. அப்ப இது எதை காட்டுது? அதான் வணக்கத்துக்குரியவன் என்பதை காட்டுகிறதா? அவன் தான் எல்லாமாக இருக்கிறான் என்பதை காட்டுகிறதா? அவன் தான் எல்லாமாக இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. அதை ஓதிவிட்டு அந்த ஹதீஸை சொன்னாங்க. எப்படி? லவ் ததல்லைதும் பிஹப்லின் இலல் அர்லி சுஃப்லா லஹபத அலல்லாஹ். நீங்கள் ஒரு கயிற்றின் தொங்கலை பிடித்து அதை பூமியில் விட்டால் லஹபத அலல்லாஹ் அல்லாஹ்விலே அது விழுகிறது என்று சொன்னார்கள். அப்படியானால் என்ன கருத்து? பூமியும் அவனே என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆகவே கலிமா இல்லாமல் எதுவும் இல்லை. கலிமா இல்லாமல் தொழுகை இல்லை, கலிமா இல்லாமல் நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, வணக்கங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. 1000 கோடி வருடங்கள்
இவர் உலகிலே வாழ்ந்து 1000 கோடி வருடங்களும் அல்லாஹ்வை வணங்கினாலும் கலிமா இல்லாமல் அவர் விசுவாசியாக முடியாது. 1000 வருடங்களும் கலிமா இல்லாமல் நோன்பு நோட்டாலும் அவரின் விசுவாசியாக முடியாது. ஆகவே கலிமா என்பதுதான் மார்க்கத்துடைய அடிப்படையாக அசலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். 2 மணிக்கு 4 நிமிஷம் லா இலாஹ இல்லல்லாஹ்விலே 12 எழுத்திருக்கு, முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே 12 எழுத்திருக்கு. 12 12 24. அப்ப இந்த கலிமாவுக்குள்ளதான் இந்த உலகம் இருக்கு. நாம் பார்க்கின்ற இந்த உலகம் கலிமாவின் உள்ளேதான் புதைந்து கிடக்கிறது. அதனால் தான் நாங்க என்ன திக்ர் செய்யக்கூட சூபியாக்கள் எப்படி சொல்லி தந்திருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். சிலாக்கள் தலையை ஆட்டே மாட்டான், சும்மா அடிப்பான் திக்ர் வைக்கக்கூட. சிலாக்கள் வாயால சொல்லி மாட்டான். தொழக்குள்ள பாருங்க, இமாம் தொழுவிக்கக்குள்ள இமாம் சத்தம் போட்டு சதவாதி சொன்னா தான் மத்தாக்கள் சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்றல்ல ஆக்கள் மஜ்லிஸ் நடத்துறவரு சத்தம் போட்டு சதவாதி சொன்னா தான் சொல்லுவாங்க. சும்மா இருந்து பார்க்கணும். நாங்க இருந்து பார்த்திருக்கோம். அப்படி சும்மா இருப்பா வாய்க்குள்ள சொல்லுவாங்க. அப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஹப்பத்து கிடைக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ் துவக்கி போட்டு இமாம் இருந்தா மத்தாக்கள் படுத்து சொல்ல மாட்டாங்க. எல்லாம் இமாம் தான் கத்த வேணும், எல்லாம் இமாம் தான் சொல்லணும். இமாம் இல்லைன்னா உங்கள வேற இல்ல என்ற கருத்து வந்து விட்டது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி எப்படி சொல்லணும் சூஃபியாக்கள் சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். உஸ்தாதுனா அப்துல் ஜவாத் வலியுல்லாஹ் அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே காட்டுவார்கள். பெனியன் போட்டிருப்பாங்க. அந்த பெனியன் தான் போட்டிருக்கக்குள்ள அந்த திக்கரை செஞ்சு காட்டுவாங்க. இங்க இருந்து இழுப்பாங்க, இதயத்தின் பக்கம் இருந்து இழுத்து இல்லல்லாஹ் அதிலே முடிப்பாங்க. என்ன சொல்வார்கள்? உன்னுடைய இதயம் தான் அரசு. உலகத்தை விட பெரிய சாமா என்ன? கல்புதான். இந்த உலகத்தை கல்புக்குள்ள அடக்கலாம். அப்ப அங்கிருந்து லா உலகத்தை சுத்து இல்லை, உலகமே இல்லை இல்லல்லாஹ் அதே இடத்தில் அடி அல்லாஹ் தான் இருக்கிறான். பிரபஞ்சமாக இறைவன் தான் இருக்கிறான் என்று லா இலாஹ இல்லல்லாஹ். சில சூஃபியாக்கள் சொல்றார்கள், இந்த திக்ர் செய்யும் போது இப்படி தலையை அசைத்து சொல்லாதவன் முனாபிக்கு என்று சில கிதாபுகளிலே எழுதியிருக்கிறார்கள். அப்ப காரணம் என்ன? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இதே கருத்தை தான் காட்டுகிறது. அதனால் தான் கல்விலே இருந்து ஆரம்பித்து அந்த கல்விலே இல்லல்லாஹ் என்று சொல்லி முடிக்க வேண்டும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுல 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல 12 எழுத்து, 12 12 24 எழுத்து. இல்ல எங்க குழந்தைஞ்சிடும் லாம சொல்லக்குள்ளையோ இஹ்லாசுடன் லாமை இந்த இல்மை அறிந்து லாமை சொல்லக்குள்ளையே 1 மணித்தியால பாவம் அழிஞ்சு போகும். லா 2 மணித்தியால பாவம் அழிஞ்சு போகும். 3 மணித்தியால பாவம் அழிஞ்சு போகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சரியாக சொல்கின்ற நேரத்திலே அன்று செய்த பாவங்கள் அத்தனையுமே அழிந்து போகும். அப்படியான வல்லமை பொருந்திய திக்ர் தான் மோமீன்களுக்கு தன்னை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா கொடுத்த மாபெரும் திக்ர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை அறிந்த மக்களாக என்னையும் உங்களையும் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.